விசுவாச பிரயாணத்தினுடைய இரவிலே மீண்டும் நாம் இந்த வாரம் ஒன்றிணைந்திருக்கிறோம். மக்களை, நீங்கள் யார் நேற்றைய தினம் பீடத்தை நோக்கி வந்தீர்களோ, யார் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் செயலை நிரூபித்தீர்களோ, நீங்கள் உறுதியாய் நம்பலாம். கர்த்தர் தாமே நம்முடைய கூக்குரலை கேட்டிருக்கிறார். மக்களே, எனவேதான் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை சொல்வதை போல, யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இங்கே சொல்வதை போல 16ஆம் வசனத்திலே, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். காரணம், நாம் விசேஷித்த ஆசரிப்பின் நாளிலே நேற்றைய தினம் ஒன்றிணைந்திருந்தோம். கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்தும்படி சொல்கிறார். காரணம் என்ன? சபை பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிற்பாடு கர்த்தர் அவர்கள் மத்தியிலே மகிமையானவைகளை செய்வார். எனவேதான் இன்று தானியேலின் உபவாசம் துவக்கம் ஆரம்பிக்கிறது. நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் தேவன் தாமே என்ன வாக்களித்தார் அவருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி. இல்லையா பாஸ்டர் நரேஷ்? Exactly, Pastor. In another word, God is always trying to find a way to bless his people. But the problem of the people is they keep on despising the word of God, or despising the call that God is giving to them. So we are already in the campaign of sanctifying ourselves. So that's why God said, gather the holy assembly. So we gather and we blow the trumpet. Everyone, those who came and even those who are not coming. So we are blowing the trumpet, keep on. So they are all already have the chance. And with including that, we are starting the fast of Daniel today. So it's one more step for them to come closer to God. So God is giving the chance. Return to me and I will be returned to you. So God is telling, God is giving the chance, God is giving the opportunity. The people, those who hear this word, they are receiving the chance. But the people, those who don't want to listen, those who don't want to give the ears to the word of God, so they are one still hold stiff-necked, and they said, God is not helping me, God is not changing me, God is like this. So they keep on complaining and murmuring, Pastor. மிக நிச்சயமாய் மக்கள், நீங்க பார்க்கும் போது எக்காலம் ஊதப்படுவது நிறுத்தப்படவில்லை. இந்த இரவு நாம் எக்காலம் ஊதுகிறோம். நேற்று நான் முடித்து விட்டேன், இல்லை, நேற்று தான் உண்மையிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இங்கே சொல்வதை போல, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனங்களை சபையிலே ஒன்றுபடுத்துங்கள், ஐக்கியப்படுத்துங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இது எனக்கு இல்லை, ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. கர்த்தர் எல்லோரும் அழைக்கிறார், பெரியவர், சிறியவர், இளம் வாலிபர்கள், இளம் பெண்கள், ஏன் குழந்தைகளை கூட ஆலயத்தில் கர்த்தர் ஒன்று கூடும்படி செய்ய சொல்கிறார். காரணம், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே போராட்டம், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனை. பாசன எத்தனை மக்கள் நம்ம இடத்துல வந்து புலம்புறாங்க இல்லையா? எத்தனை பேர், அதாவது புலம்புறாங்கன்றத விட எத்தனை பேர் தன் வாழ்க்கை ஒரு குறையா நம்ம இடத்துல பேசுறாங்க? எத்தனை பேர் நீங்கள் துணையாளர் இடத்துல, போதர் இடத்துல உங்க வாழ்க்கையினுடைய குறைகளை குறித்து முறுமுறுக்கிறீர்கள், உங்களுடைய மனஸ்தாபங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு என்ன? மிக சரியாய் யோவேலுடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் தாமே நம்மை அவரிடத்துல இந்த புலம்பலை கொண்டு வர சொல்கிறார். இந்த புலம்பலை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை? ஆனால் தேவன் வார்த்தை தெளிவா சொல்லுகிறது, கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. இந்த நிறம், இந்த வசதி, இல்ல இந்த இடம், இந்த சூழல், அல்லது இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, இவர் ஞானி, இவர் கல்விமான், கர்த்தர் இப்படி எந்த விதமான பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல என்பதற்கு இந்த சாட்சி நமக்கு மிக சிறந்த உதாரணம். அதாவது ஆடிசம் என்ற மனநிலை, அதாவது மன இறுக்கம் உள்ள ஒருத்தருக்கு கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய கூடுமானால், அதாவது உங்க சமுதாயத்தில் எவ்விதத்திலும் தாழ்ந்தவர்கள் இல்லை, ஆனால் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்த முடியாத சில பலவீனம் உள்ள ஒருத்தர், தன்னை முழுமையா வெளிப்படுத்த முடியாத ஒருத்தர், ஆனால் தன்னை முழுமையா வெளிப்படுத்த முடியாத ஒருத்தருக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றால் யோசித்து பாருங்கள். நாங்கள் சொல்வதை புரிந்து கொள்கிற உங்களுக்கு, இல்லையா பாஸ்டர் நரேஷ்? Exactly, Pastor. Like we are saying, people like to complain. So we hear a lot of complaints from the people. So I'm not having this, God is not blessing me this, God is not giving these things. And people, they go to complain to who? The people, those who do not know how to help. So that's the reason the shame is increasing every day, because the people are going to speak to the neighbors, people are speaking to the family, people are speaking to this one, that one, sometimes even unknown person. Sometimes people complain, even the person they does not know. But God is calling them, come, surrender your burden to my hands. So, but people keep on despising them. People keep on saying, I can't able to come, so I can't able to do this, I can't able to do that. God says, come, what are the things that you have had the murmuring? Give to me, I will take care. So the people, there's the testimony that we're going to watch, Pastor, the autism. So I can say
The people, they are living the separate world. So they have the separate world, they have the separate rules, and they have everything the way that they want. But if the person like that, God can able to help. Imagine the person, those who have ears and they can understand the word of God very clearly and the voice of God very clearly, how much the things God can do. But this testimony we're going to sing, God is showing that He's God for everyone. There is no separation in the hands of God. So God sees everyone as the same. That's why the person see the difference in their life. அம்மாவாக இருப்பதே ஒரு பெரிய பொறுப்பு. அதிலும் ஆட்டிசம் உள்ள அம்மாவாக இருந்து ஆட்டிசம் உள்ள 3 குழந்தைகளை வளர்ப்பது எல்லாராலும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பெரிய சவால். நான் சின்ன வயசுல கொஞ்சம் வித்தியாசமான குழந்தை. என்னை சமாளிக்க எங்க அம்மாவே ரொம்ப சிரமப்பட்டாங்க. நான் எப்போதும் பதட்டமாக இருப்பேன். சில சமயம் அந்த பதட்டத்தால என் சகோதரிகளை கூட காயப்படுத்தி இருக்கேன். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கே தெரியாம அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அடிக்கடி மாட்டிக்கொள்வேன். அதனால என்னை யாருமே சரியா புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தோணும். அந்த காலத்துல ஆட்டிசம் பற்றி யாரும் பெருசா பேசவே இல்லை. அதனால என்னை ஒழுக்கம் இல்லாத குழந்தை, சொன்ன பேச்சு கேட்காத குழந்தை, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத குழந்தைன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களோட நான் வளர்ந்தேன். அப்போது எனக்கு கிட்டத்தட்ட 14 வயசு. அப்படிதான் நான் வளர்ந்தேன். நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கே சரியாக புரியாது. என்னோட செயல்களை கட்டுப்படுத்திக்கவும் முடியாது. எனக்கு அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதைத்தான் செய்வேன். அதனால என்னோட சேர்ந்து இருக்கவும் மற்றவர்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. அப்பதான் நான் 16 வயசுல என் கணவரை சந்தித்தேன் இல்லையா. கடற்கரையில மீண்டும் இந்த திடீர் செயல்கள் மற்றும் ஆட்டிசம் தொடர்பான விஷயம் நாங்கள் டிசம்பர்ல சந்தித்தோம். அதுக்கு பிறகு 1 மாதத்துக்குள்ள திருமணம் செய்து கொண்டோம். நாங்க அந்த முடிவெடுத்தப்ப அவங்க அப்பா உனக்கு இது நிச்சயமா வேணுமான்னு கேட்டார். அவருக்கு தன் மகளை பற்றி தெரிந்திருந்ததால் அவளுக்கு பதற்றமாக இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். நாங்கள் இருவரும் உண்மையாகவே விரும்பியதால் பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அது கடினமாக இருக்கும் தெரியாது. ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்காத 2 பேர் திடீர்னு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் நான் அவ்வளவு எளிதாக சமாளிக்க கூடியவளா இல்லை. என் கணவர் ரொம்ப பொறுமையான அமைதியான மனிதர். ஆனால் நான் அவருடைய வாழ்க்கையை நரகமாக்கினேன். சின்ன விஷயங்களுக்கு அவள் சண்டையிடுவாள். நான் அமைதியாய் இருந்தால் அவளே தானாக அமைதியாவாள் என விட்டு விடுவேன். அவர் எப்போதுமே ரொம்ப பொறுமையானவர். நான் எதையாவது சொன்னாலும் அவர் அமைதியாக இருந்து பரவாயில்லை, எல்லாம் சரியாகிடும்னு நம்பிக்கையோட சொல்வார். அதற்கு பிறகு எங்களுடைய முதல் குழந்தை குஸ்டாவோ பிறந்தான். அவன் பிறந்ததிலிருந்தே பல உடல்நல பிரச்சனைகளை சந்தித்தான். அதனால எங்கள் வாழ்க்கையில நிறைய கஷ்டமான நாட்கள் வந்தது. அதுக்கு பிறகு குஸ்டாவோ பிறந்து 1 வருஷம் 11 மாசத்துக்கு பிறகு எங்களோட 2வது குழந்தை பிறந்தான். அதோட எங்களுடைய சவால்களும் அதிகமாயிடுச்சு. லூகாஸ் பிறந்த நாள் முதலே அவன் ஒரு வித்தியாசமான குழந்தைன்னு எங்களுக்கு உணர்த்துற மாதிரி இருந்தான். அவன் ஒரே இடத்துல நின்னு சுத்திக்கிட்டே இருப்பான். கால் விரல்கள்ல நடப்பான். யாரையும் கண்ணை பார்த்து பேச மாட்டான். மற்றவர்கள் மேல் ஆர்வம் காட்ட மாட்டான். விளையாடும் போது முதுகை திருப்பிக் கொண்டு தனியாக விளையாடுவான். அவன் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை தெரியுமா. பிறகு லூகாஸுக்கு நோயறிதல் செய்யப்பட்டு அந்த நேரத்தில் அவன் நிலை 2 ஆதரவாக இருந்தான். அவன் தன்னை காயப்படுத்திக் கொள்ளும் குழந்தையாக இருந்தான். சில நேரங்களில் அவனையே காயப்படுத்திக் கொள்வான், என்னையும் காயப்படுத்துவான். அவனை அமைதிப்படுத்துவதற்காக ஒருமுறை மாலில் நான் தரையில் விழுந்து சமாதானப்படுத்தினேன். ஒருமுறை கிளினிக்கில் லூகாஸுக்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலை வந்தது. அவன் ஓடிப்போய் தன்னையே அடித்துக் கொண்டான். அவனுக்கு ஆட்டிசம் இருப்பது தெரிந்த 15 நாட்களுக்கு பிறகு நான் 3வது குழந்தைக்கு கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது. ஏற்கனவே சிரமமாக இருந்த லூகாஸை கவனிப்பதோடு என் போராட்டம் அப்போதுதான் ஆரம்பமானது. 9 மாத குழந்தையாக இருந்த மரியா கேப்ரியலாவுக்கும் ஆட்டிசம் இருப்பது தெரிந்தது. அவளும் அடிக்கடி தன் தலையை தரையில் அடித்துக் கொள்வாள். அவள் பல விஷயங்களை வரிசைப்படுத்தி வைத்து விரல் முனையில் நடப்பாள். நடந்த எல்லாவற்றிலும் ஒரு தருணம் இருந்தது. அந்த நேரத்தில் மூவரும் ஒரே நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்தார்கள். தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருந்த குழந்தையை ஓடிப்போய் தூக்கி அணைத்தேன். இன்னொரு குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டேன். அந்த நாள் தேவனை அழைத்து அழுதேன். நான் சொன்னேன், தேவனே, நான் தனியா இருக்கேன். என் குழந்தைகளை பிடிச்சுக்கவோ உதவி செய்யவோ யாரும் இல்லைன்னு அழுதேன்.
என்னோட ஆட்டிசத்தையும் குழந்தைகளோட பிரச்சனைகளையும் அந்த சத்தத்தையும் என்னால சமாளிக்க முடியல. ஒருத்தன் தலையை அடிச்சுக்கிட்டு இருந்தான், இன்னொரு குழந்தை அழுதுகிட்டு இருந்தது, இன்னொருத்தன் ஓடி போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். வீட்டில் நரம்பியல் ரீதியாக மாறுபட்ட 4 குழந்தைகள் இருப்பதால் நான் அதிர்ச்சியில் இருந்தேன். ஒரு நாள் எங்க அபார்ட்மெண்ட்ல எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருக்கும் கேர்டேக்கரை கவனிச்சேன். அவரை வீட்டில இருந்து அழைத்து பேசினேன். அவர் முதல் வீட்டுல இருக்காருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் சின்ன விஷயங்களையும் கவனிப்பேன். அப்போ நீங்க இங்க வந்து எங்களோட சேர்ந்து ஜெபம் செய்ய முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, இப்போ வர முடியாது, நான் சர்ச்சுக்கு போறேன், நீங்களும் என்னோட வர்றீங்களான்னு கேட்டாங்க. நானும் இங்கேயே கஷ்டப்படுறேன், போய் தான் பாப்போம்னு நினைச்சு போனேன். அந்த நாள் வித்தியாசமான நாளா இருந்தது. என் வீட்டுல நடந்த எல்லாமே அந்த நாள் பாஸ்டர் சொன்ன வார்த்தைகளும், தேவன் என்னை அணைத்து என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, என் தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் என்று உணர வைத்தது. அவர் சொன்னாரு, தேவன் உன் வாழ்க்கையை மாற்றுவார் என்ற வார்த்தைகளை நான் ரொம்ப நம்பிக்கையோடு பிடிச்சுக்கிட்டேன். அதனால முழு மனசோடு தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை தாங்கியது தேவனுடைய வார்த்தைகள் தான். அதுக்கப்புறம் தேவன் என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்யவும் என்னை கவனிக்கவும் சிலரை அனுப்பினார். அப்போ நான் நிறைய படிக்கவும் தேடவும் ஆரம்பிச்சேன். அந்த சர்ச்சில் இருந்த பிஷப்பின் மனைவிக்கு ஆட்டிசம் உள்ள ஒரு மகன் இருக்கிறார் என்று தெரிஞ்சது. அதனால் அவள் எழுதிய புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அது எனக்கு கேபி தொடர்பான இந்த பிரச்சனைகளில் மிகவும் உதவியது தெரியுமா? ஏனெனில் நாம் பிற அம்மாக்களை முன்மாதிரியாக பார்க்க தொடங்குகிறோம். நாம் சாதாரணமல்லாத அம்மாக்கள் அங்கே ஒரு குழுவாக ஆகிவிடுகிறோம். ஒருவர் மற்றவருக்கு உதவ முடிந்தால் நாம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறோம். மற்றும் ஜோசி அம்மா அதையே காட்டினார், எப்படி அவர் தன் மகனுக்கு உதவ விசுவாசத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினார் என்பதை. சரியா? அதனால நான் குழந்தைகளுக்கு நல்ல வழியை காட்ட ஆரம்பிச்சேன். தேவைப்படுவ நேரத்தில் கண்டிக்கவும் ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒழுக்கம் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சேன். அவள் அதே ஜூலியானா தான். ஆனா அவளிடம் ஒரு மாற்றம் இருந்தது. அவள் என் பேச்சை அதிகமாக கேட்க ஆரம்பிச்சா, நான் சொல்ற விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சா. ஆனா எனக்கு இன்னும் ஏதோ ஒன்னு குறைவா இருக்குன்னு புரிஞ்சது. என் கோபமான குணத்தை மாத்திக்கொள்ள இன்னும் ஏதோ உதவி தேவைப்பட்டது. ஏன்னா நான் அப்படியே இருக்க விரும்பல, யாருமே அப்படி இருக்க விரும்ப மாட்டாங்க. அப்போ பாஸ்டர் பரிசுத்த ஆவி இங்கே வரப்போகிறாருன்னு சொன்னப்ப என் ஆட்டிசம் மனநிலையால நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். யாரோ ஒருவர் இங்கே வரப்போறாரான்னு நினைச்சேன். அப்புறம் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்புறம் நான் வசனத்தை படிக்க ஆரம்பித்தேன். தெரியுமா, நான் படிப்பதிலிருந்து அதிகம் கற்றுக்கொள்வதால் எனக்கு உதவக்கூடிய புத்தகங்களை தேட ஆரம்பித்தேன். அப்போ பாஸ்டர் பரிசுத்த ஆவியை பற்றி பேசும்போது அவர் சொன்னதை நான் முழுமையாக நம்பினேன். பைபிளில் தேவன் ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியை பற்றி கொடுத்த வாக்குறுதிகளை தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அது என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் இதெல்லாம் பொய் என்று அர்த்தம் என்று நினைத்தேன். ஆட்டிசம் உள்ள நாங்கள் பல விஷயங்களை இப்படித்தான் நேரடியாக எடுத்துக்கொள்வோம். யாராவது எங்களிடம் ஏதாவது சொன்னால் அது நடக்கும் என்று நாங்கள் நம்புவோம். அது நடக்கவில்லை என்றால் நம்பிக்கை உடைந்த மாதிரி உணர்வோம். கடவுள் பொய் சொல்ல மாட்டார் என்று பைபிளில் இருக்கிறது என்பதால் அந்த வசனங்களை பார்த்து இது உண்மை என்றால் என் வாழ்க்கையிலும் இது நிறைவேறணும் என்று தேவனிடம் எதிர்பார்த்தேன். அது நடக்காத போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்பதான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், பரிசுத்த ஆவி என்பது வெறும் ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, எனக்கு ஏதோ உணர்வு வரும், நான் அழுவேன் என்பதல்ல. அது ஒரு உறுதியான நம்பிக்கை. அவர் ஒரு உறுதியான நம்பிக்கை என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எனக்குள்ள வந்து ஒரு தெளிவான நம்பிக்கையை தருவார் என்று உணர்ந்த போது அந்த உறுதியை நான் தேட ஆரம்பித்தேன். அதனால் நான் சொன்னேன், என் தேவனே பாருங்கள், பாஸ்டர் பீடத்தின் மேல் இருக்கிறார். என் உள்ளத்தில் ஒரு உறுதி இருக்கும். நான் ஆவியால் நிரப்பப்படுவேன். எனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். நானும் இந்த மாதிரி சோதனைகளை தேவனுடன் செய்தேன். உதாரணமாக பாஸ்டர் பேசுவார், நான் அது பைபிளில் பார்ப்பேன். பிறகு அவர் சொல்வதைப் போலவே நான் செய்து முடிப்பேன். அதற்கு பிறகு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அப்பொழுது நான் உடல், ஆத்துமா, ஆவி ரீதியாக என்னை முழுமையாய் அர்ப்பணித்தேன். எனது சொந்த விருப்பங்கள், எனது கடினமான வழிகள் மற்றும் எனது பிடிவாதம் ஆகியவற்றை அங்கேயே விட்டுவிடுவதாக நான் தேவனிடம் சொன்னேன்.
அந்த நேரத்தில் நான் அதிகமாக எதுவும் பேசவில்லை, ஏனென்றால் அந்த அனுபவத்தில் நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்திருந்தேன். எனக்கு இருந்த ஒரே ஆசை அங்கிருந்து கீழே இறங்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில் நான் கீழே வந்த பிறகு நான் மாற்றமடைந்த ஒருவராக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. காரணம், என்னால் சொல்ல முடியாத மிகப்பெரிய பலன் என்னை சூழ்ந்திருந்தது. பரிசுத்த ஆவி கிடைக்கும்போது நமக்குள்ளே வர்ற அந்த விதமான உணர்வுகள் எல்லாமே பரிசுத்த ஆவி நமக்குள்ள வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு உங்களுக்கு அமைதி கிடைக்கும். உங்களுக்குள் ஒரு அமைதி இருப்பது போல இருக்கும். ஏனெனில் நாம் எப்போதும் மிகவும் கலக்கத்துடன் இருப்போம். நாம் விரைவாக வாழ்கிறோம். மேலும் ஆட்டிசம் உள்ளவர்கள் மிகவும் தீவிரமாக இருப்பார்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்குள் வந்து, என் பிள்ளை, நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுவார். அது சொல்ல முடியாத ஒன்று. எனக்கு இன்னும் கடினமான தருணங்களும் சிரமமான நாட்களும் இருக்கிறது தான். ஆனால் எனக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரால் எல்லாமே தானாகவே சரியாகி விடுகிறது. நான் ஒருபோதும் தேவனை ஏன் ஆட்டிசம், ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் என் பிள்ளைகள் ஆட்டிசம் உள்ளவர்கள் என்று கேள்வி கேட்கவில்லை. ஆனால் என் ஆட்டிசத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அப்போதுதான் நான் சிபிசியை பார்த்தேன். என் குழந்தைகளிடம் அவர்கள் காட்டிய அக்கறையை பார்த்த பிறகு நானும் அவர்களைப் போல் மாற விரும்பினேன். ஜூலியானா ஆசிரியராக விரும்புவதாக சொன்னபோது ஆரம்பத்தில் நான் ஏத்துக்கலை. ஆனால் அவள் தொடர்ந்து கேட்டு, பாருங்க, நான் உதவ விரும்புறேன்னு சொன்னாள். அவள் தேவனுடையவளும் சிபிசியில் பங்களிக்க முடியும்னு நிரூபித்தாள். பல அம்மாக்கள் சொல்லுவாங்க தங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப கஷ்டமா சோகமா இருந்துச்சுன்னு. ஆனா நான் சொல்லுவேன், அந்த செய்தி கேட்ட முதல் நாள் தான் நான் அழுதேன். அந்த ஒரு நாள் மட்டும் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என் குழந்தைக்காக போராட ஆரம்பிச்சேன். ஆட்டிசம் கொண்ட ஒரு குழந்தை வந்தாள். அவள் பதட்டத்தில் இருந்தாள். வாசலிலேயே அந்த அம்மாவின் சோர்வை பார்த்த அவருக்கு ஆதரவு தேவை என்பதை உணர்ந்து, நீங்க கூட்டத்துக்கு போங்க, நாங்க பார்த்து கொள்கிறோம்னு சொன்ன. ஆனால் எங்களால் சமாளிக்க முடியல. நாங்க எல்லாத்தையும் முயற்சி பண்ணோம். ஆனாலும் அந்த குழந்தை அமைதியாவே இல்லை. ஜூலியானா குழந்தைகளை சிபிசிக்கு கொண்டு வர வந்தார். நான் சொன்னேன், இங்கே ஒரு குழந்தை இருக்கிறாள், நீ உதவ முடியுமா? அவளுடைய அறைக்குள் வந்த போது நான் தேவனையே பார்த்தேன். அது சில நிமிடங்களின் விஷயம் கூட இல்லை. நான் கதவை மூடுவது மட்டுமே இருந்தது. நான் பார்த்த போது அவள் அந்த குழந்தையை ஏற்கனவே அமைதியாக்கி விட்டாள். அவளின் அமைதியில் தேவனை நான் பார்த்தேன். இந்த குழந்தைகளுடனும் குடும்பங்களுடனும் செய்யும் வேளையில் தேவன் அவளை எவ்வளவு பயன்படுத்த முடியும் என்பதை பார்த்தேன். இன்றைக்கு சாலமன் மண்டபத்தில் நான் வேலை செய்யும் போது நரம்பியல் ரீதியாக மாறுபட்ட குழந்தைகளை நான் பார்த்துப்பேன். சிபிசியின் பகுதியாக இருக்க எனக்கு பிடிக்கும். இன்றைக்கு அவள் இல்லாம அவள் எனக்கு உதவுகிறாள். நான் அவளுக்கு உதவுவதை விட அவள் எனக்கு அதிகமாக உதவுகிறாள்னு நினைக்கிறேன். என் குழந்தைகள் அவர்கள் ஆசீர்வாதங்கள் இல்லையா? அவங்க நல்லா நடக்கும், கட்டுப்பாட்டுடன் இருக்கும் குழந்தைகள். அவங்க பாசம் உள்ளவங்கள். அவங்க அம்மா வாழ்க்கையின் அன்புகள். தேவன் மிகவும் முக்கியமானவர், ஏனெனில் அவர் எங்கள் இதயங்களில் வாழ்கிறார். நம்ம சிபிசியை விரும்பலைனா எதையும் செய்ய முடியாது. இயேசு என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள். என் பெற்றோர், என் அம்மா, என் தாத்தா எல்லோருமே எனக்கு மிக முக்கியமானவர்கள். அப்புறம் உன் உடன்பிறப்புகள். இந்த சாட்சியை கேட்ட பிற்பாடு நீங்கள் இன்னும் இப்படி யோசிக்க முடியுமா மக்களை? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் என்று. எப்படி தன்னுடைய தனி உலகத்துல வாழ்கிற ஒருத்தர் தனக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை, தனக்குன்னு ஒரு யோசனை, ஏன் ஒரு விதமான பிடிவாதம் கூட சொல்லலாம், மன இறுக்கம், ஒரு விதமான பிடிவாதத்துல வாழ்கிற ஒருத்தரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடுமானால், இங்கே இந்த நேரம் பாச இந்த வசம் தான் நினைவுக்கு வரும். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமா அவருடைய சீஷருக்கு சொன்ன விஷயம். ஒரு சமயம் சீஷருக்கு சந்தோஷமா வந்தபோது அசுத்தங்கள் கீழ்ப்படிவதை குறித்து இயேசுடைய வார்த்தை பாருங்க. அந்த வேளையில இயேசு ஆவியிலே சந்தோஷப்பட்டு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு, அதாவது குழந்தைகளுக்கு
சிறு பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறு பிள்ளைகள் இப்ப எந்த அளவு மனதளவுல ஒரு குழந்தையை போல இருக்கிறவர் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் இந்த நேரத்துல பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சற்று முன்னாடி பேசிட்ட மாதிரி மக்கள் நிறைய பேர் குறையா சொல்றாங்க. ஆனா அந்த குறையத்தை யாரிடத்துல சொல்றாங்க? நண்பர்கிட்ட போய் சொல்றாங்க, சொந்தக்காரர்கிட்ட சொல்றாங்க. அதாவது ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் கூட ஒரு நண்பர்கிட்ட போய் அழறாரு தன் பிரச்சனையை சொல்லி. மனைவியின் இடத்துல அழறாரு, இல்ல மனைவி தன்னுடைய சகோதரி இடத்துல அழறாங்க. ஆனா கர்த்தர் இங்கு சொல்றாரு, அந்த புலம்பலை என்னிடத்துல கொண்டு வா, அந்த சூழ்நிலையை என்னிடத்துல கொண்டு வா. அவன் எத்தனை பேருக்கு இது இன்னும் புரியல? இல்ல எத்தனை பேர் இன்னும் பிடிவாதமா இருக்கிறாங்க? இல்ல நான் இதில் நிகழ்ச்சியில பங்கேற்க போவதில்லை, நான் பீடத்துக்கு செல்ல போவதில்லை, ஏன்னா நான் நினைக்கிறேன் இது இந்த விதத்துல சரியாகாது. மக்களே, நாங்கள் உங்களை குறையாய் சொல்லவில்லை, அல்லது இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படாமல் இருக்கலாம். வெளிப்படாது இருப்பதற்கான காரணம் என்ன? கர்த்தர் உங்களை புறக்கணிக்கிறாரா? கர்த்தர் உங்களை ஒதுக்கி வைக்கிறாரா? இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த சிறு பிள்ளையை போல தாழ்மையாய் அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருப்பதனால, இல்ல உங்களுக்கென்று நீங்க சில கருத்துக்களை சில யோசனைகளை வைத்திருப்பதினாலே ஒருவேளை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இல்லையா பாஸ்டர் நரேஷ்? Exactly, Pastor. The word says very clearly here, God reveals to everyone, even the babies, that God is revealing. So in the time, the disciples came so happy to the people. So they're seeing, you have hidden these things from the wise and prudent and revealed these to the babies. So God is like this. So he reveals to everyone what and all the things that you want to do. But people say, I don't know, God's going to help me or not, God's going to change my life or not, this campaign is going to help me or not. How many companies the people already they allowed to went through? But God is telling today, so do not worry of the situation, what you are going through right now. If there is hard moment, if there is any difficult moment that you know how to overcome, bring that situation. Exactly like this, Pastor, the child. When the child tries to do something and the child feels difficulty, immediately the child will go to the mother and most of the time goes to the father, because the child knows the father is the one, so he will protect me and he will give me. So like the same thing, God wants us to go to him. So the child, we are the child. So we are receiving the opportunity from God. So there is something that you want to change. There are something that you want to see the blessings in your life. You don't know how to conquer. You don't know how to receive. So God is calling you. So go to the Father. So when you go to the Father, God is there, ready, willingly to change your life completely. பரிசுத்தாய் பெற நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்றார், எல்லா விதமான டிவி, அதாவது சினிமாக்கள், பொழுதுபோக்குகள், இந்த காரியங்களை தவிர்த்து கொள்ளலாம். தானியேல் உபவாசத்துல இணையலாம். சீயோனை நோக்கி பிரயாணியுங்கள். ஆண்டவர் சொல்றார், சீயோனிலே சபையை ஒன்று கூட செய்யுங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். ஆனா எத்தனை பேர் நீங்க இதை நம்புறீங்க? எத்தனை பேர் நீங்க இதை நம்பல? இதை நீங்க நம்பினால் நீங்க பைபிள் வாசிப்பதிலே, உபவாசத்துல, தானியேல் உபவாசத்துல பங்கேற்பதிலே, சீயோனுடைய விசுவாச பிரயாணத்திலே பங்கேற்பீர்கள். அதுதான் நீங்கள் உங்களுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நிலை. அப்படி நீங்கள் வெளிப்படுத்தும் போது மக்களை எப்படி கர்த்தர் இந்த வாழ்க்கையிலே தம் கரத்தை வெளிப்படுத்தாதிருப்பார்? எனவேதான் வார்த்தை உறுதிப்படுத்துகிறது, சீயோனிலிருந்து ரட்சிப்பு வெளிப்படும், விடுதலை வெளிப்படும். நீங்கள் தாழ்மைப்படுத்தி உங்களுடைய புலம்புதலை, உங்களுடைய பிரச்சனையை எதுவாயினும், நீங்க பாவத்தில் விழத்தள்ளப்பட்ட ஒருவரோ, கெட்ட பழக்கத்தில் அடிமையா இருக்கிற ஒருத்தரோ, அல்லது திருமண வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கிற ஒருத்தரோ, உள்ள உண்மையிலே பரிசுத்த ஆவிக்காய் தேடுகிற ஒருத்தரோ, இந்த சூழ்நிலையை நீங்கள் தேவனிடத்திலே கொண்டு வந்தால், இந்த நிகழ்ச்சி ஜூலை 31 வரை செல்லும். நீங்கள் யூனிவர்சல் ஆலயத்துக்கு செல்லலாம். உங்கள் அருகாமையில உள்ள கிளை சபையிலே உங்க விண்ணப்பத்தை எடுக்கும்படி, உங்கள் தியாகத்தை தயார்படுத்தும்படி, கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி, உங்களை தாழ்மைப்படுத்தும்படி, உங்கள் சூழ்நிலையை கொண்டு வரும்படி மக்களே, தேவன் நீங்கள் சற்று முன்பு பார்த்த சாட்சியிலே என்ன நடந்ததோ, என்ன செய்தாரோ, அந்த மொத்த குடும்பத்துக்கும் கர்த்தர் உங்களுக்கும் கண்டிப்பாய் சீயோனிலிருந்து விடுதலையை, ரட்சிப்பை கூற வல்லவரா இருக்கிறார். Exactly, Pastor. So God is giving the chance to everyone. So now, when we're going to make this cry out, we are doing our part as God is giving the guidance to us. So as a priest, we are doing our part. So people, those who are having this opportunity, those who are listening right now, maybe the people watching the first time, maybe they not even know what is this. But if they believe that God can able to change their life and God can baptize them with the Holy Spirit, they can be baptized, because that is our God. So whoever ready to listen, he is there. Give the guidance, with the guidance, he is there, ready to give bless the person. நம்மை தாழ்மை செய்யலாம் ஜெபத்திலே. இன்றைக்கு தொடங்கலாம் மக்களே. ஒரு சிறு பிள்ளையை போல அவரை நோக்கி நம்முடைய புலம்புதலை கொண்டு வரலாம். நிச்சயமாய் நீங்கள் விடுதலை, ரட்சிப்பை கண்டடைவீர்கள்.
My God, right now, we are here, my Father, surrendering the life of these people in your hands. The people, they are listening this word, my God, more than or close to the month. But those who are ready to change the situation, they are taking action. But those who are here, my Father, still like to complain, they are still waiting. But we are here crying out for that people also, my God. Maybe they're thinking there will be a day that you will come to change the situation. My God, this is the time that you already came, you're already speaking to them, you're already giving the chance for them so that they will see the transformation in their life. If they don't understand, my God, we are not complaining about them, but we are asking you, my Father, if anything that they can change their mind, anything that they can understand that your word more clearly, use that also, my Father, use that person, my God. If they do not understand the word that we are speaking, you speak to them directly, my God, because we want to see the transformation of the people. Those who are far from you, they need to return to you, my God. That's why you are giving the opportunity in this campaign, as you used Joel, my Father, same way you're using us today to blow the trumpet to the people, for the people, those who went far away from you, so that they may repent and they come close to you. When they come close to you, my God, they may see your power manifesting in their life. They will receive the Holy Spirit that you promised for all the humankind. They will be baptized with your Holy Spirit, my God, and they will see the deliverance mightily. What a lot the blessing that you've promised for your people, you promised for your children, my God. They will see. That's why we are asking, my Father, bless the people, and if the people, they need to be break and learn it again, do it, my God, so everyone see who you are. In the name of the Lord Jesus Christ, we surrender the life of these people in your hands, my God. நாமின் தேவனே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல 3 நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார். காரணம் என்ன? கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்கால் எல்லாவற்றை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். இதுதான் ஆண்டவரே நாங்கள் இந்த நிகழ்ச்சியில செய்யும்படி எதிர்பார்க்கிறேன். எங்களுடைய ஞானம், எங்களுடைய அறிவு, எங்களுடைய அனுபவம், எங்களுடைய வயசு 80 வயதை தாண்டி இருக்கிற இந்த முதியோர், 70 வயது உள்ளோர், 60 வயது உள்ளோர், அவருக்கென்று ஒரு யோசனை, அவருக்கென்று ஒரு அனுபவம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய சூழ்நிலையை, தன்னுடைய வேதனையை, தன்னுடைய தனிமையை, தன்னுடைய வியாதியை இவர் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவரே, இவர் தன்னை ஒரு சிறு பிள்ளையை போல தாழ்த்த வேண்டும். தான் தெரிந்த எல்லாவற்றை குப்பையாக எண்ண வேண்டும், நஷ்டம் என்று விட வேண்டும். இன்றைக்கு நீ சொல்லுகிற இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எக்கால சத்தத்தை கேட்டு நம்முடைய குழந்தையை ஒரு அறைக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு நபரிடத்தில் சென்று தினமும் அழுது தன் சூழ்நிலையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது பணங்களை செலவழித்து தன்னுடைய கவலையை போக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார். அல்லது தவறான இடங்களுக்கு சென்று தவறான நபர்களோடு சேர்ந்து தன் கவலையை சற்று நேரம் மறக்க முயற்சிக்கிறார். ஆனால் நீர் சீயோனில் இருந்து எக்காலத்தை ஊதுகிறீர், சபையை கூடி வரும்படி சொல்லுகிறீர், பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படி சொல்லுகிறீர். இதோ தானியேல் உபவாசம் என்ற இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறீர். பரிசுத்த ஆவியினால் விளக்கப்பட அல்லது புதுப்பிக்கப்பட அல்லது விடுதலையை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையை இவர் புரிந்து கொள்ளும்படியால் இவருடைய ஆவியக்குரிய கண்கள் திறக்கப்படட்டுமானவரே. எல்லா பெருமையின் ஆவி, எல்லா எதிர்த்து நிற்கிற ஆவி, எல்லா கீழ்ப்படியாமையின் ஆவியை கடிந்து கொள்ளும் என் தேவனே. இந்த நபருடைய கண்களை திறப்பினாள். இவர் தன்னை தாழ்த்தி, ஒருவேளை இதுவரை இவர் சீயோனை நோக்கி வந்து சீயோனின் மீது ஏறி தன் விண்ணப்பத்தை எடுத்து தியாகம் செய்ய ஒருவரை யோசிக்கவில்லை. ஆனால் இந்த இரவு இந்த வார்த்தையின் மூலமா இந்த நபர் தெளிவடைந்து தன்னை தாழ்த்துவாரானால் அல்லது இன்னும் இவருக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 2 வாரம், இந்த 21 நாள் இதுவரை இவர் வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தாரோ அல்லது எதையெல்லாம் பெற முடியாதிருந்தாரோ நீர் திரும்ப கொடுப்பீர், நீர் அதை கொடுப்பீர். ஏனாண்டவரே, சீயோனில் இருந்து ரட்சிப்பு, விடுதலை இவர் வாழ்க்கையில அறிக்கை செய்யப்படும். இதான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஜபத்தின் மூலமாய் தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக, வார்த்தையை வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் நீங்கள் விசுவாசித்தால் சொல்லுங்கள், ஆமென். So people, the fast of Daniel is the add-on for this campaign. If you are seeking the Holy Spirit, this fast of Daniel is going to help much more. So make sure you do your part. With the physical sacrifice, come often to the church. Especially, don't miss Wednesday, Friday, Sunday. Do more for God. And what are all the things that God is asking you to do? Do not despise. Give ears to Him, so that He will make the complete transformation in your life. Just to say, just for you to have an idea, we can wake up the people, those who are sleeping, and we can't able to help or wake up the people, those who are pretending to sleep. Don't be the pretender. So give the ears to God. If you do not understand what is God is speaking to you, ask God, God,
speak more clearly so that I will understand and I will do my part. So when you do your part, God is there, already promised, and God is there already doing his part in thousands of years already. So he is there ready to do in your life. So use this opportunity. மக்களை நீங்கள் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அழைப்பு கொடுத்து விட்டார். வாருங்கள். உங்களுக்கென்று தனி உலகத்திலே வாழ்வதை நிறுத்தி விடுங்கள். உங்களுக்கென்று ஒரு தனி யோசனையை விட்டு விடுங்கள். நான் நிறைய செய்துட்டேன் நினைக்காதீங்க. நீங்க இதுவரை செய்த எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. இப்போது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேளுங்கள், தாழ்மைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் புலம்புதலை அறிவார், உங்கள் கண்ணீரை அறிவார். ஆனால் வழி அவர் சொல்லுகிற பிரகாரம். ஒரு சிறு பிள்ளை போல் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே, இந்த தானியேல் உபவாசத்திலே நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, தேவனுடைய விடுதலை கண்டிப்பாய் பார்ப்பீர்கள். நாளை இரவு மீண்டும் இதே நேரம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக.